சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னதான் இருந்தாலும் கடவுள் எனக்கு 4 குழந்தைங்களை கொடுத்திருக்காரு. 4 குழந்தைங்களையும் நானே வச்சுக்கிட்டு பக்கத்துல ரகுவும் பூர்ணிமாவும் ஒரு குழந்தை கூட இல்லாம மனசு வேதனைப்படுறத பாத்துக்கிட்டு நான் கண்டுக்காம போனா அது நல்ல மனுஷனுக்கு அழகு இல்லைல்ல. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது மாமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. இப்படி ரகுவுக்கு தத்து கொடுக்கறது மூலமா நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ரகு பூர்ணிமா மட்டும் இல்ல மாமா, நீங்க அத்தை, பூர்ணிமாவோட அப்பா அம்மா, இப்படி எத்தனையோ பேரோட சந்தோஷம் என் கையில இருக்குன்னா கண்டிப்பா அதை நான் பண்ணாம இருக்க மாட்டேன் மாமா. சிவந்தி, ஒரு தாயா குழந்தைய தூக்கி வேறொருத்தர் கையில கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே புரியும். ஆனாலும் என் குழந்தை மேல இருக்கிற பாசத்துல உன் குழந்தைய கேட்டுட்டு என்ன மன்னிச்சிருமா. ஷோ அத்தை, என்ன நீங்க மன்னிச்சுக்கோலாம் சொல்றீங்க? நான் இப்பதானே சொன்னேன், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு எல்லாமே. என்னைக்கு என் மனோ போனாரோ அன்னைக்கே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி ஒரு நாள் கூட தோணுனது இல்ல அத்தை. இது என்னோட வீடு, நான் இங்கதான் இருப்பேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும். இப்படிதான் எனக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனா அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் அத்தை இதுவும். உடம்பு சரியில்லாம போனா கேர் பண்ணிக்கிறோம். வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் தரணும்ல. அதனாலதான். மத்தபடி நீங்க இதுல சொல்ற அளவுக்கு தியாகம்லாம் ஒண்ணும் கிடையாது. சபந்தி, எப்பவுமே தியாகம் பண்ணவங்களுக்கு அவங்க பண்ணது தியாகம்னு தெரியாதுமா. ஏன்னா அவங்க மனசு அப்படி அத சாதாரண விஷயமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாட்டுல வாழ்ந்த எத்தனையோ நல்லவங்களை நீயும் பாரு. நல்லதை செஞ்சோங்கிறது அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. அது அவங்களோட கடமை மாதிரி நினைச்சுக்கிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீயும் அந்த மாதிரி ஒருத்திதாம்மா. என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமக வந்தது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குமா. வேண்டாம் மாமா, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. செவந்தி, கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு காரியத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. நீ என்னம்மா சொல்ற? என்ன சொல்ல வரீங்க அத்தை? முடிஞ்ச கோயிலுக்கு போய் ஒரு நல்ல நாளா பார்த்து குழந்தைய என்னைக்கு தத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடலாமா? சரிங்க அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமே எதுக்கு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கணும்? இன்னைக்கே கூட கோவிலுக்கு போயிடலாம் அத்தை. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டு இன்னைக்கே ஒரு நேரம் பார்த்து கோவிலுக்கு போயிட்டு பேசி முடிச்சிடலாம் அத்தை. ரொம்ப சந்தோஷம்மா. எப்ப போகலான்னு யோசிச்சு சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். மாமா வந்துருவாருல்ல? ஜோசியர்கிட்ட சொல்லிட்டேம்மா. நேரா கோயிலுக்கே அவர் வர சொல்லிட்டேன். எதுக்கு வெளியில வீட்ல எல்லாம் பாத்துக்கிட்டு, கோயில்ல பார்த்தோம்னா நல்லது இல்ல. அதனால நேரம் இங்க வர சொல்லிட்டேன், வந்துருவாரு. சரி மாமா. அண்ணி, பூர்ணிமா அண்ணிய நினைச்சா
ஐயோ, இவங்க கிட்ட குழந்தைய கொடுக்கறாங்களே, இவங்க கரெக்டா வளர்ப்பாங்களாங்கிற பயம் இருக்கும். ஆனா கண்டிப்பா ரகு அண்ணன் அப்படி இல்ல. அண்ணன் நல்லா பாத்துப்பாரு. அதெல்லாம் செவ்வந்தி பாத்துக்கிட்டு தானடி இருக்கா, அதனாலதான் அவ இந்த முடிவுக்கு வந்திருக்கா. பாட்டி சொல்றதுதான் கரெக்டா ஐஷு. ரகுவை நான் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தான் வரேன். என்னைக்கு பூர்ணிமாவுக்கு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்தே அவருக்கு குழந்தைங்க மேல பாசம் அதிகமாயிடுச்சு. அதுவும் தமிழ்னா ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்கலான்னு தோணுச்சு, அதனாலதான். தேங்க்ஸ் அண்ணி. ஆமா, ஏன் அண்ணி குழந்தைங்களை தத்து கொடுக்கணும்னா ஒருவேளை லீகலா ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கா? அதெல்லாம் நம்ம தான் பண்ணணுமா? இல்ல கோயில வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவீங்களா? எப்படி அண்ணி? என்ன ஐஷு என்கிட்ட போய் கேக்குற? எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஐஸ்வர்யா, அப்பா, ஏமா சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? அந்த புள்ள நம்ம வீட்டில் தானே இருக்க போகுது. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சடங்கு மாதிரி பண்ணிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அதுக்கு தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருமா. ஓகேப்பா. ஐசு, நல்லா பார்த்துக்கோ. குழந்தைன்னு எப்படி கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை வந்துடக்கூடாது. கொஞ்சம் யோசிமா. யோசிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஜோசியரையா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? பாத்துடலாங்களா? பாத்துடலாம். வாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. செவந்தி, மாமா என்னங்கறத நீயே சொல்லுமா. ஐயா, என் பேரு செவந்தி, அண்ணாமலை மாமாவுடைய மூத்த மருமக. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் தெரியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்னுடைய கடைசி குழந்தைய என் ஹஸ்பண்டுடைய தம்பிக்கு தத்து கொடுக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா கோவிலே வச்சு தத்து கொடுத்துடலாம். இல்லனா அதை எங்க வச்சு கொடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு நேரமும் தேதியும் பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க முடிவு பண்ணிக்குவோம். பரவாயில்லம்மா, ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. உங்க குழந்தையவே தத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இப்படி ஒரு விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்பவே பாத்துடலாமா? அந்த பாப்பாவோட ஜாதகத்தை கொடுங்க.